வணக்கம். ஒரு பெரிய கம்பெனியோட ரிசல்ட் வரும்போது நியூஸ்ல வர்ற அந்த தலைப்புச் செய்தியை பார்த்துட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துருவோம். லாபம்னா சந்தோஷம், நஷ்டம்னா கவலை. ஆனா சில சமயம் அந்த தலைப்புச் செய்திக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போறது டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட சமீபத்திய காலாண்டு முடிவுகளை பத்தி தான். தலைப்புச் செய்தியில என்ன வருது? டிசிஎஸோட லாபம் சுமார் 14% குறைஞ்சிருச்சுன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆனா நாம இப்ப அந்த எண்களை மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான கதை என்ன? அந்த லாபம் ஏன் குறைஞ்சது? இந்தியாவோட ஐடி துறை இனி எந்த பக்கம் போக போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த எண்களை பார்க்கும்போது ஒரு பெரிய குழப்பம் வருது இல்லையா? ஒரு பக்கம் டிசிஎஸோட வருமானம், அதாவது ரெவென்யூ, போன வருஷத்தை விட 5% உயர்ந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நிகர லாபம், அதாவது நெட் ப்ராஃபிட் மட்டும் 14% பாதாளத்துல விழுந்திருக்கு. வருமானம் ஏறும்போது லாபம் மட்டும் எப்படி இவ்ளோ குறைய முடியும்? இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. இதுதான் விஷயமே. இந்த லாபச் சரிவு அவங்களோட முக்கிய வியாபாரத்துல, அதாவது கோர் பிசினஸ்ல ஏற்பட்ட நஷ்டம் இல்ல. இது முழுக்க முழுக்க கணக்கு புத்தகத்துல காட்டப்பட்ட சில ஒருமுறை செலவுகளால வந்தது. இத முதலீட்டாளர்கள் புரிஞ்சுக்கணும் தான் நிர்வாகம் ஒரு பெரிய ஆறுதல் பரிசையும் அறிவிச்சிருக்கு. ஒரு பங்குக்கு மொத்தம் 57 ரூபாய் ஈவுத்தொகை, அதாவது டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இவ்ளோ பெரிய லாபச்சரிவு இருக்கும்போது எப்படி இவ்ளோ தாராளமா டிவிடெண்ட் கொடுக்க முடியுது? கம்பெனி கையில காசு இருக்கணுமே. சரியான கேள்வி. இங்கதான் நாம செயற்பாட்டு பணப்புழக்கம், அதாவது ஆபரேஷனல் கேஷ் ஃப்ளோவை பத்தி பேசணும். டிசிஎஸோட செயல்பாட்டு பணப்புழக்கம் அவங்களோட நிகர லாபத்துல 130% இருக்கு. எளிமையா சொல்லணும்னா, அவங்க கணக்குல காட்டுற 100 ரூபாய் லாபத்துக்கு உண்மையா அவங்க கைக்கு 130 ரூபாய் பணம் வருது. அப்போ காகித லாபத்தை விட கைக்கு வர்ற ரொக்க பணம் அதிகமா இருக்கு. அதேதான். சில கம்பெனிகள் கணக்குல லாபம் காட்டுவாங்க, ஆனா கையில காசு இருக்காது. ஆனா டிசிஎஸ் கிட்ட லாபத்தை விட அதிகமா உண்மையான பணம் புழங்குது. இதனாலதான் இவ்ளோ பெரிய அபராதம், சட்ட செலவு எல்லாம் வந்த பிறகும் அவங்களால தைரியமா ஒரு பெரிய டிவிடெண்ட் கொடுக்க முடியுது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான நிறுவனத்துக்கான முதல் அறிகுறி. அப்போ இந்த லாபத்தை குறைச்ச அந்த ஒருமுறை செலவுகள் என்ன? ஒரு மாதிரி துப்பறிகிற வேலை மாதிரி இருக்கு. அந்த லாபத்தை குறைச்ச வில்லன்கள் யாருன்னு பாப்போமா? நிச்சயமா. இதுல ஒண்ணு இல்ல, 3 முக்கிய வில்லன்கள் இருக்காங்க. முதல் வில்லன் நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு புதிய சட்டம். நம்ம ஊர் சட்டமே வில்லனா? அது என்ன சட்டம்? இது புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பு. முன்னாடி இருந்த 29 சிக்கலான சட்டங்களை மாத்தி அரசாங்கம் 4 புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இதுல ஒரு முக்கியமான விதி என்னன்னா, ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சேலரி, அவரோட மொத்த சம்பளத்துல குறைஞ்சது 50% இருக்கணும். ஓ, அப்ப முன்னாடி அப்படி இல்லையா? இல்ல. முன்னாடி கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக் சேலரிய குறைவா வச்சுட்டு அலவன்ஸ், அதாவது படிகளை அதிகமா காட்டுவாங்க. இதனால அவங்களுக்கு பிஎஃப், கிராச்சுவிட்டி மாதிரி செலவுகள் குறையும். ஆனா இப்போ பேசிக் சேலரி உயர வேண்டிய கட்டாயம். ஓ, பேசிக் சேலரி ஏறுனா அதை வச்சு கணக்கிடுற கிராஜுவிட்டி, லீவ் என்கேஜ்மெண்ட் மாதிரியான மத்த செலவுகளும் அதிகமாகுமே. அதேதான். அடிப்படை சம்பளம் ஏறுறதால எதிர்காலத்துல ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் அதிகமாகுது. அந்த எதிர்கால செலவுக்காக டிசிஎஸ் இந்த ஒரே காலாண்டுல மட்டும் சுமார் 2128 கோடி ரூபாய ஒதுக்கி வச்சிருக்கு. 2100 கோடியா? சும்மா ஒரு சட்ட மாற்றத்துக்காக இவ்ளோ பெரிய தொகையா? இது டிசிஎஸ்க்கு மட்டும்தான் இவ்ளோ பெரிய பாதிப்பா, இல்ல மொத்த ஐடி துறைக்குமேவா? இதே மொத்த ஐடி துறைக்குமான பாதிப்பு தான். உதாரணத்துக்கு HCL டெக் நிறுவனம் கூட இதனால சுமார் 956 கோடி ரூபாய ஒதுக்கி இருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது கம்பெனியோட பணப்பெட்டியில் இருந்த உடனே வெளியே போற பணம் இல்ல. அப்படியா? அப்போ இது என்ன மாதிரியான செலவு? இது ஒரு கணக்கீட்டு செலவு. அதாவது எதிர்காலத்துல கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய தொகைக்கு இப்போவே கணக்கு எழுதி வைக்கிறாங்க. இது இப்போதைய லாபத்தை குறைக்குது, ஆனா கம்பெனியோட பணப்புழக்கத்தை பாதிக்காது. சரி, வில்லனை பார்த்தாச்சு. ரெண்டாவது வில்லன் யாரு? ரெண்டாவது அடி அமெரிக்காவில இருந்து வந்தது. இது நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷமா இழுத்துட்டு இருந்த ஒரு கதை. 2014 அமெரிக்காவோட எபிக் சிஸ்டம்ஸ்னு ஒரு மருத்துவ மென்பொருள் நிறுவனம் டிசிஎஸ் மேல ஒரு பெரிய வழக்கு போட்டது. 10 வருஷம் பழைய வழக்கா? என்ன குற்றச்சாட்டு? டிசிஎஸ் ஊழியர்கள் அந்த எபிக் சிஸ்டம்ஸ் வெப்சைட்ல இருந்து
6000க்கும் மேற்பட்ட முக்கியமான ஆவணங்களை திருட்டுத்தனமா பதிவிறக்கம் செஞ்சுட்டாங்கன்னும் அந்த ரகசியங்களை பயன்படுத்தி தங்களோட சொந்த மென்பொருளான மெட் மந்த்ரால மேம்படுத்திட்டாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. இது ஒரு பெரிய அறிவுசார் சொத்துரிமை திருட்டு வழக்கு. இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? இந்த வழக்குல 2016ல டிசிஎஸ் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் டிசிஎஸ் பல மேல்முறையீடுகள் செஞ்சாங்க. ஆனா சமீபத்துல அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிசிஎஸ்-ஓட கடைசி மேல்முறையீட்டையும் நிராகரிச்சிடுச்சு. இதனால டிசிஎஸ் அந்த நிறுவனத்துக்கு $140 மில்லியன், அதாவது நம்ம ஊர் மதிப்புல சுமார் 1010 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த தொகையும் இந்த காலாண்டுல ஒரு செலவா கணக்கு காட்டியிருக்காங்க வச்சுக்கலாம். ஆனா ஒரு கம்பெனி மேல திருடுன்னு ஒரு பட்டம், அதுவும் இவ்வளவு பெரிய அபராதம், இது கம்பெனியோட பெயரையும் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையையும் பாதிக்காதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இது ஒரு கரும்புள்ளி தான். ஆனா முதலீட்டாளர்கள் பார்வையில இது ஒரு முடிவுக்கு வந்த பிரச்சனை. 10 வருஷமா இழுத்துட்டு இருந்த ஒரு தலைவலி இப்ப பணத்தை கட்டி முடிஞ்சிடுச்சு. இனிமேல் இந்த பிரச்சனை வராது. அந்த வகையில ஒரு நிச்சயமற்ற தன்மை முடிவுக்கு வந்திருக்கு. அதனால சந்தை இது ஒரு பெரிய எதிர்மறையான விஷயமா பார்க்கல. அப்போ 3வது காரணம், இந்த வெளி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு போல. ஆமா, 3வது காரணம் மறுசீரமைப்பு செலவுகள். கம்பெனியோட உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்க, சில பழைய டீல்களை முடிக்க, சில ஊழியர்களை மாற்றி அமைக்கணும். இதுக்காக சுமார் 253 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த செலவு ஒவ்வொரு காலாண்டுலயும் குறைஞ்சுகிட்டே வருது. சரி, இப்ப நாம அந்த துப்பறியிற வேலையை முடிப்போம். இந்த 3 வில்லன்களையும், அதாவது தொழிலாளர் சட்ட செலவு, சட்ட வழக்கு அபராதம், மறுசீரமைப்பு செலவு, இது எல்லாத்தையும் படத்திலிருந்து தூக்கிட்டா உண்மையான கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? டிசிஎஸோட உண்மையான நிலைமை என்ன? இப்போ கணக்கு போட்டு பார்க்கலாம். டிசிஎஸ் அறிவிச்ச லாபம் 10,657 கோடி. இதோட அந்த 3 செலவுகளையும் திரும்ப கூட்டினா சரி செய்யப்பட்ட லாபம், அதாவது அட்ஜஸ்டட் ப்ராஃபிட், சுமார் 13,438 கோடி ரூபாய் வருது. அப்போ லாபம் குறையவே இல்லையா? தலைப்புச் செய்தியில பார்த்த 14% சரிவு ஒரு மாயை. உண்மையில டிசிஎஸோட முக்கிய வியாபாரம் போன வருஷத்தை விட 8.5% வளர்ந்திருக்கு. இதுதான் அந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய உண்மை. அடா, கதை மொத்தமா மாறுதே. அப்போ செய்தியில வரத நம்பாம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் உண்மையான நிலவரம் தெரியுது. சரி, பழைய கணக்கெல்லாம் தீர்த்தாச்சு. இனிமே என்ன? இப்ப எல்லா இடத்துலயும் செயற்கை நுணர்வு, அதாவது ஏஐ பத்தி தான் பேச்சு. அதுல டிசிஎஸ் என்ன பண்ணுது? இதுதான் எதிர்காலத்துக்கான முக்கியமான பகுதி. டிசிஎஸ் நிர்வாகம் சொல்றபடி ஏஐ மூலியமா மட்டும் அவங்களுக்கு வருஷத்துக்கு $1.8 பில்லியன் வருமானம் வருது. இது போன காலாண்டை விட 17% அதிகம். இங்கே ஒரு குழப்பம் வருது. ஏஐ வருமானம் மட்டும் 17% ராக்கெட் வேகத்துல வளரும்போது மொத்த வருமானம் ஏன் 1%க்கும் குறைவா ஆமை வேகத்துல வளருது? இதென்ன கணக்கு? இங்கதான் வருவாய் தின்னுதல், அதாவது ரெவென்யூ கேனிபலைசேஷன் ஒரு விஷயம் நடக்குது. இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். முன்னாடி ஒரு வேலையை முடிக்க டிசிஎஸ் 10 ஊழியர்களை பயன்படுத்தி 100 மணி நேரம் பில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு திறமையான ஏஐ கருவி வந்ததால அதே வேலைய 3 ஊழியர்கள் 60 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்க. அப்போ வாடிக்கையாளருக்கு செலவு குறையுது. ஆமா, வாடிக்கையாளருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா டிசிஎஸ்க்கு 10 பேரோட பில்லிங் வருமானம் இப்போ 3 பேரா குறைஞ்சிடுச்சு. இதுதான் ஏஐ தற்காலிகமா பழைய வருமானத்தை சாப்பிடுறது. இதனால மொத்த வளர்ச்சி இப்போதைக்கு தெரியல. அப்போ இது கம்பெனிக்கு நஷ்டம் இல்லையா? குறுகிய காலத்துல இது ஒரு வலிதான். ஆனா நீண்ட காலத்துல யோசிச்சு பாருங்க, அந்த மிச்சம் இருக்கிற 7 பேரை வச்சு டிசிஎஸ்-ஆல 2 புது ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். குறைஞ்ச ஆட்களை வச்சு அதிக வேலைகளை முடிக்க முடியும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இது லாபத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இப்போதைக்கு அந்த மாற்றம் நடக்கிறதால வளர்ச்சி குறைவா தெரியுது. இந்த ஏஐயோட தாக்கம் ஊழியர்கள் மேல எப்படி இருக்கு? கடந்த 6 மாசத்துல மட்டும் சுமார் 30,000 ஊழியர்கள் கம்பெனியை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் இல்லையே. அப்போ ஐடில இனிமேல் வேலைவாய்ப்பு குறையுமான்னு இளைஞர்கள் பயப்படுறதுல நியாயம் இருக்கா? அவங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். 30,000 பேர் குறைஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஏஐ மூலமா உற்பத்தி திறன் அதிகரிச்சதுதான். வேலையை விட்டு போறவங்க இடத்துக்கு புதுசா ஆள் எடுக்கிறத ரொம்பவே குறைச்சிருக்காங்க. இதை விட முக்கியமான ஒரு மாற்றம் நடக்குது.
அதிக சம்பளம் வாங்குற நடுத்தர ஊழியர்களை குறைச்சிட்டு குறைஞ்ச சம்பளத்துல 40,000 புதுமுகங்களை அதாவது ஃப்ரெஷர்ஸ இந்த வருஷம் எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றமா தெரியுதே. ஆமா, பெரிய படத்தை பார்த்தா இனி ஐடி நிறுவனங்களோட வளர்ச்சி எத்தனை லட்சம் பேர் வேலை செய்யறாங்கங்கறத பொறுத்து இருக்காது, எவ்வளவு திறமையான ஏஐ கருவிகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறாங்கங்கறத பொறுத்து தான் இருக்கும். இதுதான் இந்திய ஐடி துறையோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. சரி, இதெல்லாம் மனசுல வச்சு ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யணும்? காத்திருக்கணுமா இல்ல களத்துல இறங்கணுமா? குறுகிய காலத்துல, அதாவது இந்த நிதி ஆண்டு முடியற வரைக்கும் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு நிலையான போக்க காணலாம். ஆனா உண்மையான வளர்ச்சி அடுத்த நிதி ஆண்டுல, அதாவது FY27ல தான் தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ ஏஐ திட்டங்கள் முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை செலவுகளும் இருக்காது. அப்போ TCS ஓட லாப வரம்பு 26% வரை உயர வாய்ப்பிருக்கு. உலக பொருளாதார நிலவரங்கள் எப்படி பாதிக்கும்? குறிப்பா அமெரிக்காவுல இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் இருக்கு. அது ஒரு முக்கியமான புள்ளி. அமெரிக்காவுல வட்டி விகிதம் குறைஞ்சா அங்க இருக்கிற நிறுவனங்கள் கையில அதிக பணம் இருக்கும். அப்போ அவங்க ஐடி திட்டங்கள்ல அதிகமா செலவு செய்வாங்க. அது நம்ம TCS மாதிரி நிறுவனங்களுக்கு நேரடியா சாதகமா அமையும். இப்போதைய சூழல்ல வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அப்போ முதலீட்டாளர்களுக்கு உங்க கான்கிரீட்டான சலுகை என்ன? நீண்ட கால முதலீட்டாளர்கள் பொறுமையா இருக்கலாம். TCS ஒரு யானை மாதிரி மெதுவாதான் நகரும், ஆனா அதோட பாதை தெளிவா இருக்கும். பங்கு விலை 3100, 3200 ரூபாய் வரம்புக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது ஒரு நல்ல உத்தியா இருக்கலாம். ஆனா குறுகிய கால வர்த்தகர்கள் கவனமா இருக்கணும். அமெரிக்க பொருளாதாரத்துல ஏதாவது மந்தநிலை வந்தா ஐடி பங்குகள் தான் முதடிய வாங்கும். டெக்னிக்கலா பார்த்தா 3300 ரூபாய்ங்கிற நிலையை தாண்டினா அடுத்த இலக்கு 3500 ரூபாயா இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா TCS-ஓட இந்த காலாண்டு முடிவுகள் மேலோட்டமா பார்க்க ஒரு விபத்து மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள போய் பார்த்தா இது ஒரு திட்டமிட்ட சுத்திகரிப்பு மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க. நிர்வாகம், தொழிலாளர் சட்டச்செலவு, வழக்கு அபராதம்னு எல்லா பழைய சுமைகளையும் இந்த ஒரே காலாண்டுல கணக்கு காட்டி ஒரு சுத்தமான தொடக்கத்துக்கு தயாராகியிருக்கு. பழைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு ஏஐங்கிற ஒரு புதிய சக்தி வாய்ந்த இன்ஜினை மாட்டிட்டு வண்டி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராகுது. சந்தையில எப்பவுமே இப்படி இரைச்சல் இருக்கும். ஆனா ஒரு முதலீட்டாளரா அந்த இரைச்சலுக்கு பின்னாடி இருக்கிற இசைய நாம கேட்கணும். TCS-ஓட இசை இன்னும் தெளிவாவே ஒலிக்குது. ஒரு கம்பெனியோட காலாண்டு முடிவுகள்ங்கிறது வெறும் எண்கள் இல்ல. அது அந்த கம்பெனி கடந்த காலத்திலிருந்து என்ன கத்துக்கிட்டது, எதிர்காலத்துக்கு எப்படி தயாராகுதுன்னு சொல்ற ஒரு கதை. நாம இன்னைக்கு அந்த கதையோட சில முக்கியமான பக்கங்களை தான் விரிவா பார்த்திருக்கோம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஏஐ மூலமா உற்பத்தி திறன் அதிகரிச்சு குறைவான ஆட்களே தேவைப்படும் போது உலகத்துல இருக்கிற இந்தியா மாதிரியான அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளோட வளர்ச்சிக்கு இது உதவுமா இல்ல தடையா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?